வணக்கம். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தற்போது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் பல 3 பக்க அறிக்கையும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தளபதி அப்படின்றவங்க ஒரு அரசியலில் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற நம்மளோட ஒரு கட்சியில் இணைகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினராக ஒரு தோழர்களாக சேர்றதுக்கான ஒரு உறுதிமொழியும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தளபதி ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அப்படின்ற விஷயம் அவர் பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்படின்றத அந்த ஒரு உறுதிமொழி அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடிய உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்பொழுதும் போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நம்மளோட நாட்டோட விடுதலைக்காக பல தலைவர்கள் போராடினாங்க. நம்மளோட ஒரு தமிழ் மண்ணுக்காக பல பேர் உயிர் தியாகம் அப்படின்ற விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் உள்ள ஒரு முன்னோர்கள் ஒரு விடுதலை தியாகிகளை நம்ம கண்டிப்பாக போற்றணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம மனசார ஏற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு முதல் பாயிண்டாக அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து நமது அன்னை தாய்மொழிக்காக காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவோம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அதாவது 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு தமிழ் மொழி அப்படின்றத ஒரு உயிர் தியாகம் பண்ணிக்கிறாங்க பல மொழிப்போர் தியாகிகள் அப்படின்றவங்கள அவங்களோட ஒரு எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் நம்ம தொடர்ந்து தமிழுக்காக ஒரு தமிழ்நாட்டிற்காக எந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்தாலும் நம்ம ஒரு பாடுபட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடனும் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி மதசார்பின்மை ஒரு சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு சாதி மதம் எந்த வித ஒரு பிரிவினையும் இல்லாமல் ஒரு சமத்துவமான ஒரு பொறுப்புள்ள தனி மனிதராக இருந்து ஒரு மக்களாட்சிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மத சார்பின்மை அற்று ஒரு சமூக நீதியில் பயணிக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக சொல்லிக்கிறாங்க. ஆக ஒரு சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றை எதையும் வச்சு வேற்றுமை கலைந்து மக்களிடம் பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு தோழர்களுக்கு உறுதிமொழி அப்படின்ற விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆக இதுலேருந்தே பார்த்திங்கன்னா தெரியுது ஒரு நம்மளோட ஒரு தளபதி ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மக்களோட ஒரு சகோதரத்துவமாக ஒரு சமூக நீதி ஒரு அரசியல் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாரு. இந்த உறுதிமொழியிலேருந்தே நமக்கு பல விஷயங்கள் ஒரு நாட்டுக்காக எப்படியெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த உறுதிமொழியை ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆக இதுபோல் பல தகவல்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.